ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 ராசிகளுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா, மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கான இந்த மாத பலன்கள் என்ன, அவர்களுக்கு தற்போதைய நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுர் ராசி, இது ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு இந்த பலாபலன்கள் ஒத்து வரும். இப்பொழுது அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பது என்ன, அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு செல்லும் இப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் பார்த்துக்கலாம். இது நம்ம ராசிகளின் அடிப்படையில பார்க்கும்பொழுது இது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறது, மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற கார்டு 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்திருக்குதுங்க. அப்போ நீங்க உங்க மனதுல சின்ன சின்னதா ஏக்கங்கள் நிறைய இருக்கு, சந்தோஷம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கறத இந்த கார்டு காட்டுது. அதே சமயம் நீங்க போடுற திட்டங்கள் கொஞ்சம் தடங்கள் இருக்குது அப்படிங்கறதையும் காட்டுது. அந்த சந்தோஷம் நிச்சயம் உங்களை வந்து சேரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கார்டு நேராக வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இது வந்து எதிர்மறையா இப்படி வர்றதுனால உங்களுடைய ஏக்கங்கள் கொஞ்சம் குறைக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயம் நடக்குதுங்க. ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க, பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு. எது செஞ்சாலும் அம்மாவோட ஆலோசனையோ இல்ல ஒரு தோழியோட ஆலோசனையோ நிச்சயம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து அவர்களோட வழிகாட்டுதலின் பேர்ல உங்க வாழ்க்கை நல்ல முறையில் செல்லும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல முடியுதுங்க. முன்னாடி சொன்னதே போலதான் வெற்றிக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய கஷ்டங்கள், நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய எஃபர்ட் போடுறீங்க. அதற்கான வெற்றி வந்து இன்னும் உங்களுக்கு சரியான முறையில கிடைக்கல அப்படிங்கிறது கூட நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக காத்திருக்கீங்க, நிச்சயம் கிடைக்குங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எது நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ, எதுக்காக நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ, அதுல சிறு சிறு தடைகளும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு பக்கபலமா பெண்கள் உறுதுணையா இருக்காங்க. நீங்க நினைக்க போற விஷயம் நிச்சயம் நடக்கும். அதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, இதுல வந்து இந்த லீஃப் எல்லாம் வர்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சீக்கிரத்துல உங்க முயற்சிகள் வேகமாக செயல்படுகின்றன. நீங்க எதை நினைக்கிறீங்களோ இமீடியட்டா நடக்குங்க, கவலைப்பட வேணாம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் போட, நம்ம இப்ப சொன்னதேதான். இது ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ் நேரா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ஆனா இது ஆப்போசிட்ல வந்திருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எனக்கு இப்பயே வேணும், இந்த நிமிடமே வேணும் அப்படின்னு எதுக்கும் முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க. கொஞ்சம் பொறுமையாக எதையும் செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதே போல இயற்கையாகவே நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகள் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். சரிங்களா? அடுத்தவர்கள் மனதுல ஈஸியா தாக்குற அளவுக்கு உங்க வார்த்தைகள் வரும். அதை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறது தான் சொல்லுது. உங்களோட வெற்றி ரொம்ப சீக்கிரத்துல உங்க கைவசம் வரும் அப்படிங்கறதும் நமக்கு இங்க சொல்லுதுங்க. இன்னொரு கார்டு எடுத்துருமா? பாருங்க, நிறைய தடைகள் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க காட்டுதுங்க. அதே சமயம் உங்க முயற்சிகள் எதையும் நீங்க கைவிட வேண்டாம். முயற்சிகளை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி வரப்போகுது, ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது. எந்த ஒரு நியூஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருக்கட்டும், உங்க பார்ட்னர் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல என்னிட்ட கோச்சிட்டு போயிருக்காரு திரும்பி என்கிட்ட வருவாரா அப்படின்னு நினைச்சாலும் சரி, எல்லா இடத்துலயும் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, மீண்டும் வந்து பேசுவாங்களா அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதற்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் வரும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி நிறைய தடைகள் இருக்குங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஈகோ பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உண்மையிலேயே மனசளவுல வந்து நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் வேகமா பேசியிருக்கிறது அவங்க மனதை கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம். இந்த தடைகள் எல்லாம் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து அவங்க பேசுறதுக்கு இல்ல ஒரு விஷயத்த செய்யறதுக்கு கொஞ்சம் தடங்கள் வருவதற்கு காரணம் இருக்கு. கவலை வேண்டாம், நிச்சயம் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கறது தான் நமக்கு இங்க பிரபஞ்சம் சொல்லுதுங்க.